வணக்கம் நண்பர்களே. சுட்டி வில்லேஜ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் குமுதா. இந்த சேனலில் அழகான கார்ட்டூன் கதைகள், நீதிக் கதைகள், கிராமத்து கதைகள் மற்றும் குழந்தைகள் ரசிக்கும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் தினமும் வரும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அந்த சமாதான படலத்திற்கு பிறகு சில நாட்கள் அமைதியாகவே நகர்ந்தன. மீனாட்சி அம்மாள் சமையலில் அவ்வப்போது குறிப்புகளை சொல்ல கவிதா அதை சளைக்காமல் கேட்டுச் செய்தாள். ஆனால் இந்த அமைதிக்கு ஒரு சோதனை வந்தது. கார்த்திக்கின் அத்தை மங்களம், மீனாட்சி அம்மாளின் நாத்தனார், தன் மகனுடன் 2 நாள் தங்குவதற்காக ஊரிலிருந்து வருவதாக தகவல் வந்தது. மங்களம் அத்தை அந்த ஊரிலேயே கொளுத்தி போடுவதில் கில்லாடி. வந்த அரை மணி நேரத்திலேயே வீட்டை ஒரு நோட்டம் விட்டார். மங்களம் அத்தை ஹாலில் அமர்ந்தபடி, என்ன மீனாட்சி, வீடு என்னவோ மந்தமா இருக்கு. முன்னெல்லாம் நாங்க வந்தா வாசல்ல 5 வரிசை கோலம் இருக்கும். இப்போ என்னவோ 2 கோடு இழுத்து வச்சிருக்கா உன் மருமக. இதுதான் பட்டணத்து நாகரிகமா என்று ஆரம்பித்தார். மீனாட்சி அம்மாளுக்கு மனதுக்குள் கவிதாவுக்கு பரிந்து பேசத் தோன்றியது. ஆனால் தன் நாத்தனார் முன்னால் விட்டுக் கொடுக்கவும் முடியவில்லை. இல்ல மங்களம், அவ ஏதோ புது டிசைன்ல போட்டிருக்கா போல என்று இழுத்தார். மதியம் சமையல் நடந்து கொண்டிருந்தது. கவிதா தன் ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி செய்து கொண்டிருந்தாள். மங்களம் அத்தை சமையலறைக்குள் நுழைந்தார். என்னம்மா கவிதா, எங்க ஊர்ல விருந்தாளி வந்தா பருப்பு உசிலியும் வத்த குழம்பும் தான் விசேஷம். இதென்னவோ அரிசியும் கறியும் கலந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்க. மீனாட்சி, நீ எப்படி இதையெல்லாம் சகிச்சுக்கிறியோ என்று எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றினார். மீனாட்சி அம்மாள் கவிதாவை பார்த்தார். கவிதாவின் முகம் சிவந்து போயிருந்தது. பழைய கவிதாவாக இருந்தால், உங்களுக்கு பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க என்று சொல்லியிருப்பாள். ஆனால் கார்த்திக்கின் வார்த்தைகள் அவள் காதில் ஒலித்தன. கவிதா புன்னகையுடன், அத்தை, நீங்க சொல்றது சரிதான். ஆனா அத்தைக்கு இந்த வாரம் கொஞ்சம் காரம் கம்மியா சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்கார். அதான் காய்கறிகள் நிறைய சேர்த்து செய்யறேன். மங்களம் அத்தை, நீங்க சொல்ற பருப்பு உசிலிய நாளைக்கு உங்களோட ஸ்பெஷல் கை மணத்துல நீங்களே செஞ்சு காட்டுங்களே, நான் கத்துக்கிறேன் என்றாள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் போல. மாலையில் கார்த்திக் வந்தபோது மங்களம் அத்தை அவனிடம் புகார் பட்டியலை வாசித்தார். கார்த்திக், உன் பொண்டாட்டி ரொம்ப பேசுறாப்பா. பெரியவங்க சொல்றத மதிக்கவே மாட்டேங்கிறா. கார்த்திக் சிரித்துக்கொண்டே தன் அம்மாவை பார்த்தான். அம்மா, அத்தை சொல்றது நிஜமா? கவிதா ஏதாவது தப்பா நடந்துகிட்டாளா என்று கேட்டான். மீனாட்சி அம்மாள் இப்போது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தார். தன் மருமகளை மற்றவர் முன்னால் விட்டுக் கொடுத்தால் அது தன் குடும்ப கௌரவத்திற்கே இழுக்கு என்று அவருக்கு புரிந்தது. இல்ல மங்களம், கவிதா சரியாத்தான் நடந்துக்கிறா. அவளுக்கு இந்த வீட்டோட சூழல் இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதோட அவ சொன்ன மாதிரி எனக்கும் இப்போலாம் எண்ணெய் காரம் ஒத்துக்க மாட்டேங்குது. அவ ஏன் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறையா இருக்கா. நீ விருந்தாளியா வந்திருக்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு என்று அதிரடியாக பதில் சொன்னார். மங்களமத்தை வாயடைத்து போனார். இரவு கவிதா மீனாட்சி அம்மாளுக்கு மருந்து எடுத்து கொண்டு வந்தாள். அத்தை, இன்னைக்கு எனக்காக பரிந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி என்றாள் நெகிழ்ச்சியுடன். மீனாட்சி அம்மாள் மெல்ல சிரித்துக்கொண்டு, நன்றியெல்லாம் எதுக்கு, ஆனா ஒண்ணு, கவிதா, நாளைக்கு அந்த மங்களம் பருப்பு உசிலி செய்யும்போது அவளை விட நீ பிரமாதமா செய்யணும். நான் வேணும்னா உனக்கு சில சீக்ரெட் டிப்ஸ் தரேன். அத அவகிட்ட சொல்லாதே என்றார் ரகசியமாத. வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக் நினைத்து கொண்டான். 2 துருவங்கள் இணையத் தொடங்கிவிட்டன. ஆனால் அந்த போட்டி மட்டும் இப்போதும் ருசியாகவே தொடர்கிறது. மங்களமத்தை ஊருக்குச் சென்ற பிறகு வீட்டில் ஒரு புதிய உற்சாகம் தொற்றிக்கொண்டது. மீனாட்சி அம்மாளுக்கு இப்போது கவிதாவிடமிருந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்தது. குறிப்பாக கவிதா எப்போதும் அந்த சின்ன திரையை, ஸ்மார்ட் போன் பார்த்தபடி சிரிப்பதும் பேசுவதும் அவருக்குள் ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தியது. ஒருநாள் மதியம் கவிதா தனது லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். மீனாட்சி அம்மாள் மெல்ல அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். என்ன கவிதா, இதுல என்னவோ படம் ஓடுது. அதுல யாருக்கோ நீ பதில் சொல்ற. இதெல்லாம் எப்படி நடக்குது என்று கேட்டார். கவிதா சிரித்துக்கொண்டே, அத்தை, இதுல உலகத்துல இருக்கிற யார வேணும்னாலும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சமையல் வீடியோக்கள், பழைய பாடல்கள் எல்லாத்தையும் இதுல தேடலாம் என்று சொல்லி யூடியூபில் ஒரு பழைய டிஎம்எஸ் பாடலை போட்டு காட்டினாள். மீனாட்சி அம்மாள் ஆச்சரியத்தில் வாய் பிளந்தாள். மறுநாள் கார்த்திக் ஒரு பழைய டேப்லெட்டை எடுத்து வந்து தன் அம்மாவிடம் கொடுத்தான். அம்மா, இனிமே நீங்க போர் அடிச்சா இதுல வீடியோ பாருங்க என்றான். அடுத்த 2 நாட்கள் வீட்டில் ஒரே ரகளைதான். மீனாட்சி அம்மாள் சமையலறைக்குள்ளேயே டேப்லெட்டை தூக்கி கொண்டு வர ஆரம்பித்தார். கவிதா, இந்த வீடியோல பாரு. சாம்பார்ல சீரகத்தை பொடி பண்ணி போட சொல்றாங்க. நாம ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று ஆன்லைன் டிப்ஸ் கொடுக்க தொடங்கினார்.
ஒரு கட்டத்தில் கவிதாவுக்கு தலைவலி வந்தது. அத்த, அதெல்லாம் வீடியோவுக்காக செய்வாங்க, நம்ம ஊர் முறைதான் எப்பவும் பெஸ்ட் என்று சொல்லியும் மீனாட்சி அம்மாள் கேட்பதாக இல்லை. அன்று மாலை ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. மீனாட்சி அம்மாள் பதறியபடி வெளியே வந்தார். கவிதா, என் இடுப்புல இருந்த சாவி கொத்த காணும். பீரோ சாவி, சாமியறை சாவி எல்லாம் அதுலதான் இருக்கு. எங்க வச்சேன்னு தெரியலையே என்று தேட ஆரம்பித்தார். வீடு முழுவதும் தேடியும் சாவி கிடைக்கவில்லை. கார்த்திக்கும் சேர்ந்து தேடினான். மீனாட்சி அம்மாளுக்கு அழுடையே வந்துவிட்டது. அந்த சாவி எங்க மாமியார் எனக்கு கொடுத்தது, அதை தொலைச்சிட்டேனே என்று வருந்தினார். கவிதா அமைதியாக யோசித்தாள். அத்த, கடைசியா நீங்க எங்க உட்கார்ந்து அந்த வீடியோ பார்த்தீங்க என்று கேட்டாள். அப்புறம் சட்டென சமையலறைக்கு பின்னாலிருந்த தோட்டத்திற்கு ஓடினாள். அங்கே அந்த மல்லிகை பூச்செடிக்கு அடியில் அத்தை வெட்டக்கூடாது என்று சொன்ன அதே செடி சாவி கிடந்தது. மீனாட்சி அம்மாள் வீடியோ பார்த்து கொண்டே பூ பறிக்கச் சென்ற போது அங்கே விழுந்திருக்கிறது. கவிதா சாவியை எடுத்துக் கொடுத்ததும் மீனாட்சி அம்மாளுக்கு உயிர் வந்தது போலிருந்தது. நல்ல வேளை, கண்டுபிடிச்சிட்ட கவிதா. வயசாயிடுச்சு இல்லையா, புத்தி தடுமாறுது என்றார். கவிதா அவர் கையை பிடித்துக்கொண்டு, அத்த, வயசானதால இல்ல, நீங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டீங்க அதான். ஆனா ஒன்னு, இந்த சாவியை விட உங்க அனுபவம் தான் இந்த வீட்டுக்கு முக்கியம். இந்த டிஜிட்டல் உலகத்தை விட உங்க கைமனத்துக்கு தான் மதிப்பு அதிகம் என்றாள். மீனாட்சி அம்மாள் நெகிழ்ந்து போனார். சரிம்மா, இனிமே இந்த மெஷினை பார்த்துட்டு உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆனா அந்த வாட்ஸ்அப்ல எப்படி மெசேஜ் அனுப்பணும்னு மட்டும் நாளைக்கு சொல்லிக் கொடு என்றார் குறும்பாக. கார்த்திக் தூரத்திலிருந்து இதை பார்த்து சிரித்துக் கொண்டான். தொழில்நுட்பம் மாறலாம், ஆனால் இந்த தமிழ் வீட்டுப் பாசம் மாறவே மாறாது. இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட கார்ட்டூன் ஸ்டோரிஸ் பார்க்க சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.